ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கம்பைன் ஃபுட்டிங் பார்க்கலாம். ஸோ கம்பைன் ஃபுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரெகுலர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று இர்ரெகுலர் ஷேப். இது எந்த டைப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் இந்த காலமில் வந்து ஜாஸ்தி லோடு அந்த இந்த காலமில் வந்து கம்மி லோடு வருது அப்படின்னா இன்றைக்கி கம்பைன் ஃபுட்டிங்காக எக்கனாமிக்கலாக இருக்கிறதாக இந்தமாதிரி ட்ரபிசாய்டல் ஷேப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நார்மலாக எப்பவும் பார்க்குறது கம்பைன் ஃபுட்டிங் ரெகுலர் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டிங்கில் ரெண்டு சைஸ் இருக்குது. ஒரு காலம் வந்து 230/450, இன்னொரு காலம் வந்து 230/600. அதேமாதிரி இந்த இடத்துலையும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எப்படி கம்பைன் ஃபுட்டிங் ரெகுலர் ஷேப் ரெக்டாங்குலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பைன் ஃபுட்டிங்கில் இர்ரெகுலர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சேஃப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பண்ண அந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரே ஃபைலில் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டிங்கும் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபுட்டிங், இது செகண்ட் வீடியோவில் பண்ண ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் வித் காலம் ஸ்டிஃப் அன்னோன் காலம் ரெண்டுமே ட்ரா பண்ணி பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங் ரெகுலர் ஷேப். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ராவில் போய்ட்டு ட்ரா பாயிண்ட்ஸ் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ரெண்டு காலமுக்கு ஸ்பேஸிங் வந்து ஒரு 2 meters ஆர் 3 meters இருக்குன்னு 2 meters வச்சுப்போம். ஓகே, ஸோ 2 meters இருக்குது அப்படின்னா பாயிண்டில் போய்ட்டு எக்ஸில் 2 meters கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது 2 meters வந்துடுச்சு. அண்ட் தென் என்ன பண்ண போகிறோன்னா பாயிண்ட்ஸ், இந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் 1.5 இதே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1.5 அண்ட் தென் 1.5 அண்ட் தென் -1 கீழே வரதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த சைடு கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெண்டுமே மைனஸ் தான், -1.5 -1 அண்ட் இது பார்த்தோன்னா -1.5 +1. ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க. நார்மலாக x +x +-y அதுமாரி பார்க்குறது. ஓகே, ஸோ நம்ம வந்து காலம் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இது ரெண்டு வந்து காலம் பாயிண்ட்டு, இது வந்து ஃபூட்டிங்கோட அவுட்டர் எட்ஜ் 4 கார்னர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ராவில் போயிட்டு ட்ரா ரெக்டாங்குலர் ஸ்லாப் ஆர் இந்த ட்ரா ஸ்லாப் ஏரியா இதை கிளிக் பண்ணி வரைஞ்சி பார்க்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் வந்துடும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம 450 எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபூட்டிங் கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம், அடுத்து ஸ்லாப் வரைஞ்சோம். இப்போ வந்து காலம் ரெண்டு சைஸ், ஒரு காலம் வந்து 230/450, இன்னொரு காலம் வந்து 230/600. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், ட்ராவில் போயிட்டு ட்ரா குவிக் ஏரியா அரௌண்ட்ஸ் பாயிண்ட். ஓகே, இது கொடுத்துப்போம். பிகாஸ் வந்து ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் நம்ம குவிக்காக வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ காலமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிஃப் யூஸ் பண்ணணும். ஃபூட்டிங் கிடையாது, ஸ்டிஃப் 450. டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங் நீங்கள் ஸ்லாப் எவ்வளோ டெப்த் வரைங்களோ அதே டெப்த் தான் ஸ்டிஃபும் வரையணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா 0.45, ஒய் ஆக்சிஸில் 0.23. ஏன்னா காலம் வந்து இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் வந்துடும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ 0.6, ஏன்னா 2 சைஸ் காலம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து 2 சைஸ் காலம் வந்துடுச்சு. 230/450 ஒன்று, 230/600 ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்லாப் வரைஞ்சோம், அடுத்து காலம் ஸ்டிஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து சாயில்ஸ் அப்கிரேட் மாடல்ஸ், அதாவது எஸ்பிசி ஆட் பண்ணுமா. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் சப்போர்ட் டேட்டாவில் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போனோம் அப்படின்னா நமக்கு எஸ்பிசி என்ன இருக்குது, 200னா 200 கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, ஸோ நம்மளோட எஸ்பிசி ஆஃப் ஃபூட்டிங் வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா காலமில் வந்து லோடிங் கொடுக்கணும். காலமில் லோட் கொடுத்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டாவில் பாயிண்ட் லோட்ஸ். ஓகேவா, ஸோ டேட்டில் வந்து ஒரு 500 கொடுக்குறோம். இது வந்து டைமென்ஷன் ஆஃப் த ஃபூட்டிங், காலம். எவ்வளோ, எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 0.45, ஒய் டைரக்ஷனில் வந்து. ஸோ இந்த டைரக்ஷன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலமாக கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு காலம் வந்து 2 சைஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் போயிட்டு டெட்டில் 500. ஓகே, கொடுத்துட்டு எக்ஸ் டைமென்ஷனில் வந்து 0.45, இது எம்எம்மில் இருக்கா, ஸோ 450. ஒய் டைமென்ஷனில் வந்து 230. ஏன்னா காலம் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, 450 230. இதே காலம் உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக ரொட்டேட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 230யும் ஒயில் வந்து 450 கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே,
திருப்பி இதே பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு லோட் டேட்டா பாயிண்ட் லோட். இப்போ வந்து டேட்டுக்கு பதிலாக லைவ் போகிறோம். ஓகே, லைவில் வந்து ஒரு 200. காலம் சைஸ் வந்து சேம் தான். ஓகே கொடுத்துட்றோம். இப்போது இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட். ஸோ டெட்டில் வந்து 500 கொடுக்குறோம். பட் இதில் காலம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுது. ஸோ 600 mm. ஏன்னா பஞ்சிங் ஷேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு காலமோட சைஸ் தேவை. ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே. இப்போ மறுபடியும் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் செலக்ட் ஆகுதா இல்லை ஹோல் ஏரியாவும் செலக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு லோட் டேட்டா அண்ட் தென் பாயிண்ட் லோட். இதில் லைவ் வந்து 200. ஓகே, சேம் காலம் சைஸ் தான் கொடுத்துட்டு ஓகே. ஓகே, கரெக்டாக இருக்கா லோடு? ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு டிஃப்ளெக்ஷனும் சாயில் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து நம்ம காலம் ஸ்டிப் வரையலாம். ஸோ நம்ம எல்லாமே வரைஞ்சதுக்கப்புறம் ரன்னில் போயிட்டு ரன் அனலைசிஸ். ஸோ ரன் அனலைசிஸ் கொடுத்தா எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருது? மேக்ஸிமம் அரௌண்ட் 5 வருது. ஓகே, நமக்கு வந்து அலோவபிள் தான். பிகாஸ் நமக்கு வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னா 25 mm வரைக்கும் அலோவபிள். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது? 4.574, அதாவது 5 mm தான் இருக்குது. ஓகே, விச் இஸ் அலோவபிள். ஸோ டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்பிளேயில் ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸில் போய்ட்டு லோட் காம்பினேஷன் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணணும். போயிட்டு சாயில் ப்ரெஷர் கொடுத்து அப்ளை கொடுத்தோன்னா எவ்வளோ வருது? 120 தான் வருது. ஸோ சேஃப் தான். பிகாஸ் நம்மளோட எஸ்பிசி வந்து 200. இங்கே ஸ்லாபில் வர எஸ்பிசி இந்த சாயில் ப்ரெஷர் வந்து 200க்கு தாண்டி போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்ம ஃபூட்டிங்கோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லோடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 118 தான் வருது. ஸோ சேஃப். ஓகேவா? ஸோ பேசிக்கான ரன் அனலைசிஸ் பண்ணி நம்ம டிஃப்ளெக்ஷன் செக்கும் சாயில் ப்ரெஷர் செக்கும் பண்ணியாச்சு. இப்போ மாடல் அன்லாக் பண்ணி காலம் ஸ்ட்ரிப் வரையணும். ஏன் அப்படின்னா காலம் ஸ்ட்ரிப் வரைஞ்சா தான் ஏஎஸ்டிஎம்மை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, ட்ராவில் போயிட்டு டாட் டிசைன் ஸ்ட்ரிப்ஸ். இதில் ஏ இந்த வித் ஆஃப் த ஃபூட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 meters. ஸோ வந்து எல்லாமே மிட் பாயிண்ட்லேயே வரைகிறோம் அப்படின்னா 2 சைடு. இப்போ மிட் பாயிண்ட்லேயே இந்த வரைகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் 1 மீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 1 மீட்டர் இருக்கும். ஸோ அதோட மீனிங் இது தான் 1 1 1 1. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரைகிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு காலம் ஸ்ட்ரிப் வரையணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் ஏதாவது இந்த 2 சைடில் காலம் ஸ்ட்ரிப் வரையணும். 2 காலம் இருக்குது. ஸோ 2 காலம் கிட்டேயும் 2 காலம் ஸ்ட்ரிப் வரையணும். ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு மேலேயும் கீழே வந்து ஒரு மீட்ரு ஒயில் 1 மீட்டர் +1 மேலேயும் -1 போட்டு கீழே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரைஞ்சிக்கிறோம். அது எப்படி வரையலாம் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ ட்ரா பாயிண்ட்டில் போயிட்டு ஒயில் வந்து பாசிட்டிவ் +1. ஸோ இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 1 மீட்டரில் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. இப்போ மறுபடியும் -1 என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி மைனஸ் கீழே வரும். ஸோ இதே பாயிண்ட் மறுபடியும் கீழே வரும் அண்ட் தென் +1 என்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 காலமுக்கு நேராகவும் மிட் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போது நம்ம எப்படி நம்ம காலம் ஸ்ட்ரிப் வரையணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா 2 பக்கமும் போகும். ஸோ காலம் ஸ்ட்ரிப்போட வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0.25 L. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேன் 2 meters மீடியம் ஸ்பேன் 0.25 Lன்றது ஸ்மாலர் டைமென்ஷன். இது வந்து 3 மீட்டர் இருக்குது, இது வந்து எனக்கு வந்து 2 மீட்டர் தான் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கணும். 0.25 × 2. ஓகேவா? ஸோ 0.5 மீட்டர் காலமுக்கு 2 சைட்லேயும் 0.5 மீட்டர் 0.5 மீட்டர் ஸ்ட்ரிப் வரைவோம். அது எப்படி வரையணும்னா திருப்பி ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப். இதில் ஸ்ட்ரிப் லேயர் ஏ கிடையாது பி, ஏன்னா வந்து ஒய் ஆக்சிஸில் வரைகிறோம். வித் வந்து பார்த்தோம்னா 2 பக்கம் 0.5 அண்ட் தென் 0.5 கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் என்டர் அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடுது. இப்போது கொடுத்துருக்க ஸ்ட்ரிப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும், செட் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ வித் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் கரெக்டாக காலம்லேயே 2 பக்கம் 0.5 மீட்டர் தள்ளி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். ரன்னில் போயிட்டு ரன் அனலைசிஸ் அண்ட் டிசைன் கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் செக் வரும்.
இதில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பஞ்சிங் ஷியர் செக். ஓகே, டிஸ்பிளேல போய்ட்டு ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது 0.43 0.39 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1க்கு கம்மியாக. ஸோ வந்து ரொம்ப சேஃப். ஓகே, உங்களுக்கு எக்கனாமிக்கலாக பண்ணோம் அப்படின்னா இது பஞ்சிங் ஷியரில் சேஃபாக வருதுன்னா 450க்கு பதிலாக நம்ம 300 எடுத்துக்கலாம் டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங். ஓகே, ஸோ இந்த சைஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன்னில் போயிட்டு டிஸ்பிளே அது முன்னாடி நம்ம டிஸ்பிளேயில் போயிட்டு எவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்படுது அப்படின்றத பார்த்துக்கலாம். டிஸ்பிளேயில் ஷோ ஸ்லாப் டிசைன். ஓகேவா, ஷோ ஸ்லாப் டிசைன் போயிட்டு லேயர் ஏ லேயர் பி ரெண்டுத்துலேயும் நமக்கு ஏஎஸ்டி தேவை கொடுத்துட்டு இம்போஸ் மினிமம் டாப் பார் தேவையில்லை எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இது நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏஎஸ்டி காமிக்கும். இந்த ஏஎஸ்டி இந்த ட்ரைகிராம் மேலே வரணும் அப்படின்னா ஷோ வேல்யூஸ் அட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 1000, 1136 இதெல்லாம் ஏஎஸ்டி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். நம்பர் ஆஃப் பார் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத இங்கே டிசைன் பண்ணலாம். ஷோ ரீபார் அபவ் ஸ்பெசிஃபைட் வேல்யூவில் செகண்ட் ஆப்ஷன் டிப்பிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பிலோ இதை கொடுத்துட்டு டாப் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. பாட்டமில் 16 mm வந்து 175 கொடுத்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா சேஃப் 200. ஸோ வந்து 175 mm 16 mm ராட் வந்து 175 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கில் இந்த காலமில் போத் எக்ஸ் டைரக்ஷனில் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, ஒய் நமக்கு டாப் தேவையில்லை. புரியுது எப்படி நம்ம ஏஎஸ்டி பார்த்தோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ ஏஎஸ்டி இருக்குது அப்படின்றத நன்னில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஷோ டோட்டல் ஏரியா ஆஃப் ஸ்ட்ரிப் எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அப்படின்றது. இது வந்து ஷோ நம்பர் ஆஃப் பார் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டாப்பில் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. பாட்டம் வந்து 16 கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஸ் தேவைப்படும் அப்படின்றது காமிக்கும். இல்லை அப்படின்னா நம்மளே டிசைன் பண்ணலாம் ஸ்பேஸிங்கோட. இந்த ஷோ ரீபார் அபவ் ஸ்பெசிஃபைட் வேல்யூவில் நன்னுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டிப்பிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பிலோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டாப் பார் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க பிகாஸ் இது வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங். ஓகே, ஸோ வந்து பாட்டமில் வந்து 16 mm ராட் ஆர் 12 mm ராட் யூஸ் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 12 mm வந்து நமக்கு 12 mm ராட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 inches சென்டர் டு சென்டர் வருது. இதுவே நம்ம 16 mm யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 6 inches 7 inches வருது. ஸோ 16 mm வந்து 150 mm 6 inches சென்டர் டு சென்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்குது, சேஃப். ஓகே, இப்போ இது ஃபூட்டிங் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ லோட் கொடுத்தோம், ஸ்லாப் சைஸு எல்லாமே பார்த்துட்டு பஞ்சிங் ஷியர் டிஃப்ளெக்ஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏஎஸ்டி ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் கண்டுபிடிச்சிட்டோம். 16 mm ராட் வந்து 6 inches சென்டர் டு சென்டர் கொடுக்க போகிறோம். இப்போ டீட்டெயிலிங் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரன்னில் போயிட்டு ரன் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து F3. ஓகே, F1ன்றது ஸ்கொயர் ஃபூட்டிங்கோட சைஸு, இது F2ன்றது ரெண்டுமே ஒரே சைஸ் ஆஃப் ஃபூட்டிங்னால F2ன்னு எடுத்துக்கோம். இப்போ நம்ம பண்ண கம்பைன் ஃபூட்டிங் வந்து F3. ஃபூட்டிங் வியூவில் போயிட்டு ஃபூட்டிங் லேஅவுட் பிளான் இல்லைனா ஃபூட்டிங் டேபிள் போனோம் அப்படின்னா F3 ஃபூட்டிங் சைஸ் வந்து பாருங்கள் 5 meter by 2 meter இருக்குது. ஓகே, ஸோ 5/2 திக்னஸ் வந்து 450 mm. அண்ட் தென் ரீபார் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீபார் ஏ 16 mm பார் தேவைப்படுது, 11 numbers. ரீபார் ஏன்ற இந்த டேரக்ஷனில் வந்து 16 mm, அந்த இந்த டேரக்ஷனில் வந்து 10 mm பி. ஓகேவா, ஸோ மெயின் பார் வந்து 16, டிஸ்ட்ரிபியூஷன் பார் வந்து 10 mm யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது 4 ஃபூட்டிங்க்கும் சேர்த்து 16 mm வந்து 0.29 ton, அதாவது 290 kg. அண்ட் தென் ரீபார் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.01 ton. ஓகேங்களா, 10 kg. ஸோ டோட்டலாக 300 kg தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான் கம்பைன் ஃபூட்டிங் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஃபூட்டிங் இர்ரெகுலர் ஷேப், இந்த ட்ரெபிசாய்டல் ஷேப் பார்த்தோமா, அது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.